ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாலி டப்பா தான் க்ளீன் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாலி டப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபுட்டு போட்டுருவோம். அப்போ தான் வந்து ஃபிஷ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் வந்து ஒரு ஓஸ் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா டப்புக்கு அடியில் இருக்கிற வேஸ்டஸ்லாம் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ வந்து இந்த டியூப் உள்ள விட்டுட்டு பம்ப் பண்ணி வாட்டர் எடுத்தாச்சு. க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டப்பில் இருக்க வாட்டரில் வந்து ஒரு 40 to 50% மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த 50% வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸோட மொத்த வேஸ்ட்டுமே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டப்பு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நியூ வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஏஜ்டு வாட்டர் தான் வந்து நம்ம க்ளீனிங் ப்ராசஸில் வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் நல்லா சூப்பராக வளரும். எப்போயுமே வந்து புது வாட்டர் வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஏஜ் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஏஜ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பில் வந்து 1 வீக்கு முன்னாடியே வந்து வாட்டர் பிடிச்சி நல்லா ஏஜ் ஆகிற வரையும் வச்சுருப்போம். அப்போ தான் வந்து அந்த வாட்டர் வந்து நல்லா கண்டிஷன் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் வாட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா நம்ம வந்து ஒரு டப்பில் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்து 1 வீக் கழித்து அதை எடுக்கிறப்ப அது ஏஜ் வாட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோன்னா இப்போயே ஒரு டப்பில் பிடிச்சி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அது வந்து நல்லா ஏஜ் வாட்டராக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேஸ்ட் வாட்டர் எடுக்கிற அந்த ஓஸ் பைப்போட அனதர் ரெண்டுலேயும் வந்து ஒரு டப்பு வந்து வச்சுருவோம். நம்ம எவ்வளோ வாட்டர் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற கால்குலேட்டும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேஸ்டஸ் இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷோட க்ரோத்தையும் வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கலாம். கீழே வச்சுருக்க அந்த குட்டி டப்பில் வந்து எவ்வளோ வேஸ்டஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் கலெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபிஷ் டப்பை வந்து க்ளீன் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஏஜ் வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து அடியில் போய் விளாண்டுட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஃபுல் வேஸ்ட்டையும் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த ஓஸ் பேப்பர் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏஜ் வாட்டர் வந்து இந்த மாதிரி கப்பில் தான் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ வாட்டர் எடுத்திருக்கோம், எவ்வளோ வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறோங்கிற வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏஜ் வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கீழே போய்டும். எப்போயுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர் வந்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆனிச்சுன்னா அது மறுபடியும் வந்து அது அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அந்த வாட்டர் வந்து செட் ஆகட்டும். நல்லா செடிமெண்ட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து இந்த பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபிஷ் டப்பில் வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட போகிறோம். கல்லுப்பு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டரில் வந்து ஏதாச்சும் புதுசாக பாக்டீரியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கல்லுப்பு அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். எப்போயுமே வந்து ஃபிஷ் டப்பில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப இல்லை வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணாலுமே இந்த மாதிரி வந்து கல்லுப்பு போடுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாக்டீரியாவுக்கு வந்து கல்லுப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த அந்த ப்ளூ மெடிசன்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாக்டீரியாவுக்கு வந்து கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ வந்து ஃபங்கல் டிசீஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ மெடிசன் வந்து போட்டோம்னா இது வந்து ஆன்டி ஃபங்கல் மெடிசன் தான். இது வந்து ஒரு 2 to 3 ட்ராப் வந்து நம்ம டப்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ராப்பை வந்து நல்லா டைலூட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து அது அப்படியே ஓரமாக நிற்கும், கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து நம்ம டைலூட் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தண்ணியோட கலந்துரும். கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து நல்லா அந்த வாட்டர் டப்புக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இருக்குது. வாட்டர் வந்து கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷும் அந்த டப்பும் வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபுட்டு போடுறதுனா போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் புதுசாக மீன் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு எதுவும் டப்பு க்ளீன் பண்ண தெரியலனாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா A to Z வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். நல்லா ஈஸியாக புரியும் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் புதுசாக ஃபிஷ்ஷஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி மாலி வாங்கி ட்ரை பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் சூப்பராக ப்ரீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வரும். நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் பண்ணுறோம், நம்ம ஃப்ரைஸ் டப்பையும் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.